தென்னையை நாங்கள் பயிற்சிகை செய்யும் போது அதுக்கான ஆரம்ப முதலீடு எங்களுக்கு அதிகமாகத்தான் தேவைப்படும். அப்போ நாங்கள் தென்னை பெரிய அளவிலான பரப்பில் தான் நடும்போது எங்களுக்கு 5 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த பலன் கிடைக்கக்கூடியவாறு இருக்கும். அப்போ அந்த 5 வருஷத்துக்குள்ளே நாங்கள் அந்த நிலத்தின் பயன்பாட்டு வினைத்திறனை அதிகரிக்கிறதுக்காக நாங்கள் தென்னையுடனான ஊடுபயிர் செய்கையை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியவாறு இருக்கும். அப்போ நாங்கள் ஊடுபயிர் ஒன்றை மேற்கொள்ளும் போது தென்னையுடனான அந்த நிழல் தன்மை, மண்ணின் தன்மை, அங்கே காணப்படும் ஈரழிப்பு, நீர்வளத்தன்மையை பொறுத்து தான் நாங்கள் தென்னையுடனான ஊடுபயிர் எதை நாங்கள் சிறந்த முறையில் மேற்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் முடிவு செய்ய முடியும். நாங்கள் நட்டதிலிருந்து பயிற்சிகை செய்ய தொடங்கினதிலிருந்து எங்களுக்கு 5 வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் தென்னையிலிருந்து ஒரு பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நாங்கள் என்ன செய்யணும், நிலத்தின் பயன்பாட்டு வினைத்திறனை அதிகரிக்கிறதுக்கும் அதன் நீர்ப்பாசனத்தை முகாமைத்துவம் செய்யறதுக்காக நாங்கள் ஊடுபயிர் செய்கையை மேற்கொள்றது சிறந்ததுன்னு நாங்கள் எங்களோட விவசாயிகளுக்கு நாங்கள் தொழில்நுட்ப அறிவுகளை வழங்கி கொண்டு வருகின்றோம். வாழை, கிழங்கு பயிர்கள், மாதுளை, மா போன்ற பயிர்களை பிரதானமாக நாங்கள் ஊடுபயிர்களாக செய்யக்கூடியதாக இருக்கும். இதற்கான காரணமானது வறட்சி நேரங்களில் தென்னையுடன் வாழை இருக்கும் போது தென்னைக்கான நீரினை வாழை அடியினில் இருந்து உறிஞ்சு எடுத்து அந்த தென்னை நல்ல ஆரோக்கியமானதும் வினைத்திறன் தென்னையாகவும் ஊடுபயிர் செய்யப்படுகின்ற நிலங்கள்ல இருந்து அந்த தென்னையின் வளர்ச்சி எங்களுக்கு ஏனைய தென்னை ஒரு ஊடுபயிர் இல்லாத நிலத்தையும் விட ஊடுபயிரோட செய்யப்படும் தென்னையின் வளர்ச்சி வீதமோ மற்ற விளைச்சல் வீதமோ எப்பயும் நாங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். ஊடுபயிராக சில பயிர்கள் நன்மையும் இருக்குது, அது மாதிரி சில தீமைகளும் இருக்குது. தீமை எங்களுக்கு பெரிய அளவிலான தீமைகள் என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் தென்னையுடனான வாழைச்செய்கை ஒன்று மேற்கொள்ளும் போது நட்டதிலிருந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள அந்த வாழைச்செய்கையை நாங்கள் நிப்பாட்டிட்டு இன்னொரு செய்கையை மேற்கொள்றது சிறந்ததென நாங்கள் சில ஆய்வுகள் மூலமும் சில நடைமுறைகள் மூலமும் நாங்கள் அறியப்பட்டிருக்கோம். ஏனென்று சொன்னால் வாழை செய்யும் போது வாழையை நாங்கள் குலைய வெட்டிட்டு அந்த வாழை அடியை ஒழுங்காக துப்புரவு செய்யாமலோ ஏதோ கனியில விடும்போது அந்த வாழை அழுகும் மனத்திற்கு செவ்வண்டு அதிகமாக கவரப்படுது என்றும் அப்படியான காணிகளில் செவ்வண்டின தாக்கமும் அதனால ஏற்படப்படுகின்றமையினால் நாங்கள் 3 வருஷத்துக்கு பேர்ந்து வாழை செய்யறத அதிக அளவில் குறைச்சு கொள்ள சொல்றோம். நாங்கள் பயிரிட்டு ஒரு 3 வருடத்துக்கு அந்த வாழை செய்கையை மேற்கொள்றது என்ன, தென்னை வீரியமாக வளரும், நீர் வினைத்திறன் அதிகரிக்கும். அதனால 3 வருஷ காலத்துக்கு நாங்கள் அந்த வாழை பயிற்சியை மேற்கொண்டுட்டு 3 வருஷத்துல இருந்து நாங்கள் அந்த வாழை பயிற்சியை நாங்கள் முற்றாக அழிக்கிறது நல்லம் காணியிலிருந்து செவ்வண்டு பிரச்சனையை குறைக்கிறதுக்கா. தென்னை நட்டதிலிருந்து 5 வருஷத்துக்குள்ள வாழை, மாதுளை, பப்பாசி, மாமரங்கள், கொய்யா போன்றவைகளை நாங்கள் அதிகமா விரும்பி நடலாம். என்னென்னா அவையில் அந்த 5 வருஷத்துக்குள்ள அவையில் பல்லாண்டு தவறும் 2-3 வருஷம் காலம் எங்களுக்கு விளைச்சலை தரக்கூடிய மாதிரி இருக்கும். அவையில் அந்த சூரிய ஒளியை பெற்று நல்லா நாங்கள் அதுல விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா அன்னாசி போன்ற பயிற்சிகளுக்கு எங்களுக்கு அதிக அளவிலான சூரிய ஒளி சில பிரச்சனைகளே ஏற்படும். அந்த சிவப்பு தாக்கம் ஏற்படுறது அப்படியான நோய்கள் அன்னாசியில வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால நாங்க 5 வருஷத்துக்கு முதல் நாங்க அன்னாசியை மேற்கொள்றது எங்களுக்கு அது சிறந்த ஒரு முறையாக இருக்கும். 5 வருஷத்துக்கு பேர்ந்து மரம் வளர்ந்து ஓரளவு நிலத்தன்மை எங்கட காணியில கூடுதலாக காணப்படும். அந்த 5 வருஷத்துக்கு பேர்ந்து நீங்கள் முக்கியமாக அந்த தென்னங்காணியில CO3 போன்ற புல் வகைகளை வளர்க்கறதுக்கு சிறந்ததாக இருக்கும். 5 வருஷத்துக்குள்ள நாங்க கிழங்கு பயிர்களையும் மேற்கொள்ளலாம். 5 வருஷத்துக்கு பேர்ந்தும் அந்த நிழலின் தன்மை, நிழலை விரும்பி வளரக்கூடிய கிழங்கு பயிர்கள் அப்படியான பயிர்களை பயிரிடக்கூடிய மாதிரி இருக்கும். 30 வருஷத்துக்கு பேர்ந்து தென்னை பழைய நிலைமைக்கு போயிடும், நல்லாக ஒளியை நோக்கி வளர்ந்து மேல் நோக்கி சென்றுவிடும். முதல் 5 வருஷத்தில் நாங்கள் என்னென்ன பயிர்களை பயிரிட முடிந்ததோ அந்த பயிர்களை நாங்கள் 30 வருடத்துக்கு பின் பயிரிடக்கூடிய மாதிரி இருக்கும். மரக்கறி பயிர்களையும் நாங்கள் தென்னையுடன் அநேகமாக ஊடுபயிர்களாக செய்யக்கூடிய இருக்கும்.